மீடியா கிளிட்ஸ் வியூவர்களுக்கு வணக்கம். சுவடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இந்த படத்துக்காக. ஒரு யூனிக்கான ஒரு காதல் கதை, நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து ஜெய்பாலா சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க, as well as கேமராமேனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் he has given his best. அண்ட் இந்த படத்தை எம்எஸ்பி சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஒரு லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் இன்றைக்கி சமீபகாலமாக வந்த படங்களில் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் என்னோட மதராக வந்து சரண்யா மேம் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு வில்லேஜ் கேர்ளாக, ரொம்ப பப்ளிக் கேர்ளாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்குறேன். அண்ட் கேஆர் விஜயா மேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஒரு பெரிய யூனிட் இருக்குது இந்த படத்துக்கு பின்னாடி. அண்ட் தென் படம் கம்ப்ளீட்டாக குற்றாலம், அம்பாசமுத்திரம் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருடைய சுவடுகளும் நல்லபடியாக பதியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் டிவி நிறுவனங்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சுவடுகள் வந்து ஜெயபாலா சார் வந்து யூகேவிலேருந்து இங்கே வந்து நம்ம தமிழ் பண்பாட்டுப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து பிடி செல்வகுமார் அண்ணன் தான் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. ஆஃபீஸ் எங்கன்னா அண்ணா நகர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிஸியாக இருந்த நேரம் அப்போ கூப்பிட்டு ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிக்கிறோம், எனக்கு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் அப்படி இருக்க முடியாது, வந்துட்டு போகிறேன்னாங்க. என்ன சம்பளம் வேணும் சொல்லுங்கள், நான் அதை தந்துடுறேன், ஆனால் நீங்கள் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், நியாயமான சம்பளம் தந்தால் போதும், ஏன்னா நீங்கள் யூகேலேருந்து வந்திருக்கீங்க, தமிழ் படம் எடுக்கணும்னு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா ஒத்துழைப்பும் தரோன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஒரே செட்டில் குற்றாலத்தில் போய் படம் முடித்தோம். சண்டைனா வந்து நம்ம ரோப்பில் தொங்குறது, பறக்கிறது அதெல்லாம் இல்லாமல் யதார்த்தமான உண்மையாக எப்படி ஒரு சண்டை நடக்குமோ அந்த மாதிரி சண்டை வேணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த சண்டை காட்சிகள் எடுத்தோம். அது படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இப்போ வந்து அவர் வந்து லைவாக எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற முறையில் வந்திருக்காரு. இந்த படம் சின்னதாக தயாரித்தாலும் பெருசாக வெற்றி பெறும். சுவடுகள்னு தந்தியில் ஒரு இது வரும், சுவடுகள்னு அந்த மாதிரி இது ஒரு சரித்திரம் படைக்கிற சுவடுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்புறம் அன்பு சகோதரி மோனிகா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க தெரியும், உங்களுக்கு எப்படின்னு தெரியும், நிறையா வெற்றி படங்கள், ஒரு மிக சிறந்த ஒரு நாயகி அவங்க இருக்காங்க. இந்த படத்துக்கு கூடுதலான ஒரு வெற்றி. அதை விட மேலே எம்எஸ்வி அவர்கள் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அவங்கள பற்றி சொல்லணுன்னா, பாடல்கள் வந்து அவங்க பாடல்கள் கேட்கும்போது தூங்காத குழந்தை கூட தூங்கிடும், வீரம் இல்லாதவங்க கூட வீரம் ஆகிடுவான். இது மாதிரி எல்லா சக்தியும் அவர்கள் இசையில் உண்டு. அந்த இசை அமைப்பாளர் எம்எஸ்வி அவர்கள் பண்ணியிருக்காங்கங்கும் போது இந்த படத்துக்கு சுவடுகளுக்கு அது ஒரு பெரிய சுவடாக இருந்து பக்கபலமாக வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இதில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனுக்கு மட்டும் இல்லாமல் சார் வந்து கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, எடிட்டிங், காஸ்டியூம்ஸ், தயாரிப்பு, டைரக்ஷன் அத்தனையும் பண்ணியிருக்காரு. புதுசு தான், ஆனால் நிறையா படிச்சிருக்காரு. அந்த முறையில் இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு போவார். அதுக்கு மேலே பிடி செல்வகுமார் சார் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அவரை என்ன சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டைரக்டராக சொல்கிறதா, இல்லை ஒரு தயாரிப்பாளரை சொல்கிறதா, இல்லை ஒரு ஒருங்கிணைப்பாளரை சொல்கிறதா, அதுக்கு மேலே ஒரு வெற்றி படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற ஒரு விநியோகஸ்தராக சொல்கிறதான்னு தெரில. எல்லா பலமும் உள்ள ஒரு பிடி செல்வகுமார் அவர்கள் பின்னாடி இருக்காங்க. நிச்சயமாக அந்த பலம்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெற்றி படமாக்க ஆண்டவனை வேண்டி விரும்பி கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் ஜெயபாலா அவர்களுக்கும், மோனிகா, மாஸ்டர் ஜாக்குவர் தங்கம், திரு பிடி செல்வகுமார் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் என்ற வணக்கம். சுவடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான தலைப்புங்க. எப்படின்னா, இப்போ காந்தியன் சுவடுகளை பின்பற்றி இது மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி தான் மற்றவங்கெல்லாம் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. அது மாதிரி இந்த சுவடுகள் படத்துக்கு அப்புறம் நிறைய இயக்குநர்கள் இது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துட்டு அதே ஃபார்முலாவில் படம் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் டப்பிங் தியேட்டருக்கு போகும்போது அங்கே நிறைய முச்சுதுங்க. என்ன தியேட்டர் வந்து இப்படி இருக்கேன்னு பார்த்தா, இதனுடைய வசனங்கள் இனிமையான வசனங்களுங்க. தமிழ்னால இனிமை தானே. இவர் தமிழ் மேல் உள்ள பற்றுனால ஆங்கில வார்த்தைகள் கலக்காம நிறைய தமிழ் வசனங்களாக கொடுத்துருக்காருங்க.
அப்புறம் இதில் வந்து அண்ணன் மெல்லிசை மன்னர் அவர்கள் அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ஜாக்குவார்த் அவர்கள் நல்ல இயற்கையாக, அதாவது சண்டை காட்சிகளை நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் நடிக்கிற காரணமாக இருந்தது, அவருடைய படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட அண்ணன் பிடி செல்வகுமார் அவர்கள் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த டிஆர்ஆர்னா நம்ம ஜெயபாலா அவர்கள் தான். கதை, வசனம், டைரக்ஷன், காஸ்டியூம்னு சொல்லி பல பொறுப்புகளை ஏற்றிருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான கதை. நான் இதில் ஒரு சின்ன காமெடி பண்ணியிருக்கேங்க. ஓமக்கும் சின்ன ஒன்று சேர்ந்து ஒரு 2-3 காட்சி நடிச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு, டப்பிங்கில் பார்த்தேன். இந்த படம் சின்ன படம் என்று நினைக்காமல் நீங்கள் பத்திரிகை தொழிலாளர்களும் சரி, தொலைக்காட்சி நிறுவனங்களும் சரி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுவடுகள், அந்த டைட்டில்லே உங்களுக்கு தெரியும், அந்த சுவடுகளுக்கு பின்னாடி எத்தனை பேரோட சுவடுகள் இருக்கும், எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது. ஒரு பாயிண்ட்ல பார்த்தோன்னா ரொம்ப நல்ல டைட்டில். ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் எங்கள் ஜெயபாலா சார் டைரக்டர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஸ்கிரிப்டுக்காக. 1க்கு 2-3 வாட்டி அந்த ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல காதல் கதையை கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக மக்கள் எல்லாரும் நிம்மதியாக ஒரு தியேட்டரில் போய் எந்த ஒரு ஆபாசமான ஒரு மீனிங் உள்ள அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு படத்தை, ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை தியேட்டரில் எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்த படத்தை குற்றாலம், அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்ஸ்லையும் போய் ஷூட் பண்ணோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் கிடைச்சும் போது எங்களுக்கு விஷுவல் பார்க்கும்போது சீனாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் எம்எஸ்வி சார் இந்த ஃபிலிமில் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணதில். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து லைவ் மியூசிக் பண்ணியிருக்காங்க, எல்லா சாங்ஸுமே லைவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 மியூசிஷியன்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து வர வச்சு இந்த படத்தோட பாடல்களுக்காக மெனக்கட்டு எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் சாங்ஸும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கும். அண்ட் இந்த படத்தில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சரண்யா மேம் எனக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஆர் விஜயா மேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஆல் டுகெதர் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மீடியாஸ் எல்லாரும் இந்த படத்துக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சுவடுகள் கண்டிப்பாக பேசுகிற ஒரு சுவடுகளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். முதலில் என்னோடய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம். காலையில் ஒரு 11 மணி இருக்கும். என்னோடய நண்பர் பிடி செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும்னு கூப்பிட்டாரு. நான் வேறு வேலை ஒன்று இருந்துச்சு, முடிஞ்சால் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையில் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு 20-25 ஃபோனை அடிச்சு தள்ளிட்டார். என்னோடய தென்மேற்கு பருவ காற்று அந்த படத்துக்கு செல்வகுமார் சார் வந்து வேலை செஞ்சது வந்து எனக்கு இன்னும் மறக்க முடியாதது இருக்குது. ஆனால் அந்த சின்ன படத்தை அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அவர் உழைச்ச அந்த உழைப்பு தான் வந்து இன்றைக்கி இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சுவடுகள் இந்த படத்தை பற்றி எந்த இதுவும் எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு படமாக எனக்கு தெரியுது. ஜெய்பாலா, இயக்குனர் ஜெய்பாலாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மோனிகா எனக்கு ஏற்கனவே தெரியும், நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு கதாநாயகி. அவங்களோட நான் விளம்பர படம் வேலை செஞ்சுருக்கேன். என்னோடய விளம்பர படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. மாஸ்டரை பற்றி நான் என்ன சொல்கிறது, மாஸ்டர் தான் எல்லாருக்குமே தெரியுமே, ஜாக்குவார் மாஸ்டரு. ஸோ இந்த ஏன்னா இன்றைக்கி சிறு படங்கள் எடுத்து அது திரையரங்கிற்கு வந்து மக்களில் சென்றடைகிறதே ஒரு சிரமமான ஒரு காலகட்டத்தில் இந்த புதியவர்களோட முயற்சி, கொஞ்சம் அனுபவசாலிகளையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க பண்ணுற இந்த முயற்சி வெற்றி பெறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த சுவடுகள் படம் தமிழ் சினிமாவில் சுவடு பதிக்க என்னோடய வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் ஜெயபாலா. படத்துக்கு பேர் சுவடுகள் அண்டு ஒரு சுத்த தமிழில் ஒரு பேர் வச்சு ஒரு குடும்ப கதை மாதிரி இருக்கும். மற்றது மக்கள் அப்பா அம்மா குடும்பமாக போயிருந்து பாட்டன் பூட்டனோட இருந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு டபுள் மீனிங்கள், அதாவது நல்ல டபுள் மீனிங், அதாவது அந்த மோசமான டபுள் மீனிங் இல்லாமல் நல்ல இதில் உள்ளுக்கு டெப்த்தாக இருக்குது மீனிங். அதில் நான் ஹீரோ பண்ணியிருக்கிறேன், மோனிகா ஹீரோயின். கேரக்டரான பேசிக்கலி இந்த இது ஒரு பணக்கார சோம்பேறி பையன்.
அந்த பையனுக்கு வாழ்க்கையில் தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. இந்த சோம்பேறியை விட்டு எப்படி குடும்பத்துக்கு உதவி செய்கிறான்ன்றது ஒரு தீம். இன்னொரு தீம் என்னென்றால் இந்த சூசைடுன்றது கூடாதுன்றதான் இந்த படத்தின் ஒரு கன்க்ளூஷன். ஆக்ட் பண்ணது KR விஜயா ஆக்ட் பண்ணியிருக்கிறா. மற்றது மோகன் சர்மா, ராஜேஷ் விலன், சரண்யா சித்தியா பண்ணுறா. மியூசிக் MS விஸ்வநாதன் நல்ல கிளியராக வெரி ஹை குவாலிட்டி ரெக்கார்டிங். மைக்ரோஃபோன் எல்லாம் மிட் சைட் ரெக்கார்டிங் அண்டு ஈச் மைக்ரோஃபோன் ஹேஸ் 48 capsules. வெரி ஹை குவாலிட்டி, பேஸ்லேருந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சி வரைக்கும் க்ளீனாக இருக்கும் சவுண்ட். எல்லாருமா 5 பாட்டு இருக்குது. பாட்டு பாடினது ஸ்ரீனிவாஸ் முதல் பாட்டு ஓப்பனிங் சாங். அதுக்கு பிறகு சித்ரா, ஆனந்த்ன்ற ஒரு பையனோட பண்ணியிருக்கிறார். மற்றது ஒரு பாட்டு சீர்காழி சிவசிதம்பரம் பண்ணியிருக்கிறார்.